அந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு சமீபத்தில் சதுப்பு நிலத்தில் அந்த கட்டுமானம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆனால் நீர்வளத்துறையில் வந்துட்டு ஒரு அனுமதி வாங்கணுமா சார்? அதாவது 2015 2023 காலகட்டத்தில் அங்கே வெள்ளப்பெருக்கு வந்தப்ப ஒரு 6 அடிக்கு அங்கே தண்ணி இருந்திருக்கு. இப்படியான சூழல்லாம் ஏற்பட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு அனுமதி சான்று வாங்கணும் போல. ஆனால் அதில் எதுவுமே வாங்காமல் வருவாய்த்துறையும் சிஎம்டிஏவும் வந்துட்டு அந்த அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்காமே அனுமதி கொடுத்ததா இன்னைக்கு செய்தி வந்திருக்கே சார். அதாவது எந்த நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுதோ அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் போல இருக்கு. அப்படி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு சார். பொதுவாக டீவியேஷன் இருக்கலாம், டீவியேஷன் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கா மாதிரி தோணுது சார். ஏம்மா நீர்நிலையில் போய் வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் டீவியேஷன் இல்லாமல் எப்படிமா இருக்கும்? இந்த ஏரியா சிக்கலான ஏரியா, ரைட்டா? பள்ளிக்கரணம் மார்ஷ்லேண்டு 2 பங்கு கவனமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? தனியார் நிலமாக இருக்கட்டும், நம்ம இருக்கல. யாரும் போய் இப்போ அரசு புறம்போக்கு நிலத்தில் பிரிகேடு வீடு கட்டிடுச்சுன்ற குற்றச்சாட்டை யாரும் சொல்லலை. தனியார் நிலமாக இருந்தாலும் அங்கே கட்டுமானங்கள் கூடாதுன்றது தானே ராம்சார் நிலத்தோட கான்செப்ட். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு லேண்ட் இன்னொன்று நீங்கள் தான் அறிவிக்கிறீங்க இது ராம்சார் லேண்டுன்னு. ஸோ அந்த ஏரியாவில் கட்டுமானத்திற்கு ஒரு விண்ணப்பம் வரும்போது நீங்கள் 2 பங்கு கவனமாக அதை பார்த்துருக்க வேண்டுமா வேண்டாமா? இது ஓவர் சைட்டுன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இன்றைக்கி தினமலரில் ஸ்டோரியாக வந்திருக்கு. இது ரொம்ப மேஜர் பிரேக்கிங் ஸ்டோரி. இதை ஏன் சப்ளிமெண்ட்டில் போட்டாங்கன்ட்டு எனக்கு உள்ளபடியே புரியல. இந்த செய்தியோட சாராம்சத்தை சொல்கிறேன். பல டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து இந்த மார்ஷ்லேண்டுன்றதுனால இந்த சிக்கல். இப்போ நீங்கள் இந்த ஏரியாலேயோ இல்லை வேறு தாம்பரத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க, அடுக்குமாடி குடியிருப்பு நீங்கள் கட்டுறீங்கன்னா யார்கிட்ட வாங்கணும்? கார்பரேஷனு, சிஎம்டிஏ இவர்கள்ட்ட. அண்டு அதான் கார்பரேஷனாக உள்ளாட்சி வந்துடுது, சிஎம்டிஏ பர்மிஷன் வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த லேண்டுன்றதுனால தான் வனத்துறைக்கிட்ட அனுமதி வாங்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், அண்டு அந்த சியா கமிட்டி, ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டின்னு சியா கமிட்டின்னு சொல்கிறாங்க. சியா கமிட்டிக்கிட்ட அனுமதி வாங்கணும். அந்த இடத்துல கட்டுறதுனால தானே இவ்வளோ சிக்கல் வருது. அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும்? இப்போது இதில் நீர்வளத்துறைக்கிட்டையும் ஒரு என்ஓசி கிளியரன்ஸு வாங்க வேண்டியது இருந்திருக்கிறது. இப்போது இந்த நீர்வளத்துறை இதற்கான தடையின்மை சான்று அளித்திருக்கிறது. தனியார் நிறுவனம் அடுக்குமாடி திட்டத்துக்காக தேர்வு செய்துள்ள நிலத்தில் 2015 2023 ஆண்டுகளில் பெய்த மழையின் போது 6 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் தேங்கியிருந்தது ஆய்வில் தெரிய வந்தது. ஒட்டியம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேறும் உபநீர் இங்கு வந்து சேரும். எனவே தரைமட்டத்தை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையின் தரைமட்டத்தில் இருந்து 4 மீட்டர் உயரத்திற்கு, அதாவது 24 அடி உயரத்துக்கு நிலத்தை உயர்த்த வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி, இது எத்தனை அடி பாருங்க? 12 அடி. 24 அடி நிலத்தை உயர்த்தணும். குறிப்பாக இந்த நிலம் தரிசு என வருவாய்த்துறை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்நிலம் நீர்நிலையை ஆக்கிரமிக்கவில்லை என்பதற்கான வருவாய்த்துறையின் சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி கட்டுமான நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை. இது தொடர்பான விண்ணப்பத்தை ஆய்வு செய்த போது இந்த நிலத்தை ஒட்டிய 534 என்ற சர்வே எண்ணுக்கு உட்பட்ட பகுதி சதுப்பு நிலம் என்று இருக்கிறது. நீர்வளத்துறையின் பொறியாளர்கள் கள ஆய்வுக்கு சென்ற போதும் பக்கத்து சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் சதுப்பு நிலம் என்பது உறுதியானது. நேரடியாக போயிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸு நேராக போய் பார்க்கும்போது இது சதுப்பு நிலம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால தான் நீ இது சதுப்பு நிலம்னு இருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தடையின்மை சான்று வாங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் 534 என்ற சர்வே எண்ணுக்கு உரிய பழைய ஏ ரிஜிஸ்டர் பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் ஆவணத்தை தாக்கல் செய்ய கட்டுமான நிறுவனத்தை அறிவுறுத்தினோம். அந்நிறுவனம் ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை. எனவே இது தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது சிஎம்டிஏ வருவாய்த்துறை அதிகாரிகளின் பொறுப்பு. விண்ணப்பதாரரின் எல்லையை ஒட்டிய நிலம் சதுப்பு நிலமா என்பதை சிஎம்டிஏ அதிகாரிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த நீர்வளத்துறையோட தடையின்மை சான்றில் குறிப்பிட்டிருக்கு. நான் அதை சம்மப் பண்ணி சொல்கிறேன். என்ஓசி கேட்குறாங்க. கேட்டவொன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா இது ஏ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்டை கொடுங்க, இது சதுப்பு நிலம் இல்லைன்றதுக்கு கிளியரன்ஸை வாங்கி கொடுங்கன்ட்டு கேட்குறாங்க. கேட்டபோது அந்த பிரிகேட் நிறுவனம் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் இருந்ததும் இந்த நீர்வளத்துறை எப்படிலாம் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உருட்டுறாங்க பாருங்கள். சரி இவங்க கொடுக்கல, அதனால் அவங்க கொடுக்காத சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கங்கன்ட்டு இவங்க எழுதி சிஎம்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எழுதியிருக்கதில்ல வருவாய்த்துறையும் சிஎம்டிஏவும் இதை சரிபார்க்கும்போது எங்கள் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துருச்சு நீர்வளத்துறைக்கு. நீர்வளத்துறையே சொல்லணுமா மணலில் எவ்வளோ கொள்ளை அடித்தாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய கட்டிங்க வாங்கிக்கிட்டு இந்த பாருங்க கேட்டவங்ககிட்ட ஏ ரிஜிஸ்டர் கொடுக்கல அவங்க. இன்னொன்று, ஏ ரிஜிஸ்டர் வேணும்ன்ட்டு இவங்களுக்கு தெரியுதில்ல, பிரிகேட் நிறுவனத்துக்கிட்ட கேட்குறாங்க, ரைட்டா? பிரிகேட் நிறுவனம் கொடுக்கல. நீங்கள் ஒரு சரியான அதிகாரி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப்பு கூட பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த சர்வே நம்பர், இதுக்கான ஏ ரிஜிஸ்டர் கொடுன்னு நீ எழுது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. செங்கல்பட்டு கலெக்டரேட்டில் தானே இருக்குது. செங்கல்பட்டு கலெக்டரேட்டுக்கு ஒரு லெட்டர் வை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே நீங்கள். அது என்னது சார்?
நிலத்தோட ஒரிஜினல் ஆவணம் 100-150 வருஷமாக இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஏ ரிஜிஸ்டர். ஐ திங்க் அரப்போரோட டாக்குமெண்ட்லேயும் இந்த ஏ ரிஜிஸ்டரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ ஏ ரிஜிஸ்டர் கொடுங்கன்ட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல. அட்ரஸ் பண்ணாமல் என்ஓசி எப்படி கொடுக்குறீங்க? அதில் என்ன சார் இருக்கும் ஏ ரிஜிஸ்டரில்? இந்த நிலம் சதுப்பு நிலமா இல்லையா என்றது அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அறப்போர் இயக்கம் கிட்ட இருக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட இருக்காதா? கவர்மெண்ட் கிட்ட தானே எல்லா ஆவணங்களும் இருக்கு. வேணும்னே அதை வைக்காம பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? அதை வச்சா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி சார் அனுமதி கொடுத்துருப்பாங்க? 10 கோடி கொடுத்துருப்பாங்க. நீ கொடுப்பியா 10 கோடி? 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இருப்பா. எப்படி 10 கோடி வாட்டர் ரிசோர்ஸ்க்கு 10 கோடி துரமுருக ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருப்பார், குடியான்ருப்பார். அப்போ அது கொடுக்கும்போது அதில் கையெழுத்து போடுற அதிகாரி அவர் தப்பிக்கணும்ல. அதுக்காக வெறும் என்ஓசின்னு கொடுக்காம ஏ ரிஜிஸ்டர் இல்லை அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு தள்ளி விடுறதுங்க. இது எவ்வளோ பெரிய ஃப்ளா உங்கள் டாக்குமெண்ட்லேயே இருக்குது. நீர்வளத்துறை கொடுத்து, அதுவும் நீர்வளத்துறை என்ன சொல்லுது அதில் 2015 மற்றும் 23 ஆகிய ஆண்டுகளில் 6 அடிக்கு இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சு, ஏற்றுங்க. நாங்கள் இப்போ 24 அடிக்கு இந்த பிரிகேடு பில்டிங் ஏறி இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்? வழக்கமாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? கீழே பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் கட்டியிருப்பாங்க இல்லையா? வெறுமனே போட்டு மேடாக ஏற்றுவாங்க, பார்க்கிங் போட்டிருப்பாங்க. பார்க்கிங் நினைக்கிற கார் என்ன ஆகும்? பூர்வங்கராக்கு நடந்துச்சு. அதுதான் அதே தான். கட்டி முடிச்சுட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. வாங்கினதான் அந்த தெருவில் நிற்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் அங்கே வெளியேற முடியாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களும் சேர்ந்து தானே பாதிக்கப்படுவார்கள். இன்னொன்று, அந்த நிலத்தை அந்த இடத்துல உயர்த்தினாலும் அந்த தண்ணி போக முடியாமல் மோதிட்டு திருப்பி பள்ளமான ஏரியாவை நோக்கி போகுமா? வேலைச்சேரில் இருக்கவன் பூரா மாட்டுவான். அதனால தான் காரை பிரிட்ஜ் மேலே நிறுத்தி வச்சுட்டு போகிறது மழை காலத்தில். அதே போன்று சார் அந்த ஒட்டியம்பாக்கம் ஏரி இருக்குல்ல, நம்பி உபரி நீர் வெளியே தன்னா இங்கே தான் வருமா தண்ணி? இப்படி தான் வரணும். அந்த இடத்துல நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க, அதுக்கு தானேப்பா சொல்கிறாங்க இது வேண்டான்னு. ஏற்கனவேங்க சார் வேளச்சேரி முழுக்க இந்த மாதிரி வெள்ளமாகும் போகுது. டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ வேளச்சேரி மக்கள் புலம்புறாங்க. தமிழக மக்களே அரசு மேலே குற்றம் சாட்டுறாங்க. சீக்கிரமாக அந்த தண்ணி ட்ரைன் ஆகலை, அது அரசோட தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டிஎம்கே ஈகோசிஸ்டமே ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அந்த வேளச்சேரியோட ஏரிக்குள்ளே தான் இவ்வளோ வீடுகளும் கட்டி இருக்காங்க, அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வெள்ளம் வராமல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதே தானே நீங்களும் செய்கிறீங்க. தண்ணி இருக்க இடத்துல தான் ஆக்கிரமிப்புகளை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஆட்சியை இந்த முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துறையோட அமைச்சர் சொல்கிறாரு, அவர் சியா கமிட்டி அப்ரூவல் அவரோட நாலேஜுக்கு வந்திருக்காரு. துறையோட அமைச்சர் சொல்கிறாரு பிரச்சனை ஆகிடுச்சு, டாக்குமெண்ட்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வாங்கின துட்டுக்கு விசுவாசம் இருக்கு சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா அடாவடியாக அது இன்னும் அந்த எல்லையே வரையறுக்கப்படல. என்ன மாதிரி விளக்கம் பாரு தான் எல்லாம் வரையறுக்கப்படலையா? வரையறுக்காமல் எது கிளியரன்ஸ் கொடுத்தேன்? சிம்பிளாக கேட்க மாட்டாங்களா ஐயா கேள்வி? காமன் சென்ஸ் இல்லையா அது? இதை ஒரு விளக்கம்னு கொடுக்குறீங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த ஆ சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களும் பர்மிஷன் கொடுக்கணுமா? அப்படி இல்லாட்டி அவங்க கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா? அவங்களும் கொடுக்கணும். கொடுத்துட்டாங்களாங்க சார்? கொடுத்துருக்குறாங்கன்னு தானே பொருள் இருக்குது. அப்போ சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி சார் கொடுத்தாங்க? அதான் வரையறை செய்யப்படலன்னு இருக்கேன். இல்லைன்னா ஏ ரிஜிஸ்டர் இல்லை, இந்த 534 சர்வேவுக்கான ஏ ரிஜிஸ்டர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. கோப்புகளை பார்த்தா தான் தெரியும். எனக்கு ரொம்ப வரவேற்க தகுந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இதில் விசாரணைக்கு உத்தரவிடப்படும், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தப்ப மாட்டார்கள், தப்ப விட மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்கிறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் இந்த அதிகாரிக்கு மேலே எனக்கு ஏதோ பொறாமல் அவங்க மாட்டணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஒரு மந்திரி, அரசியல்வாதி, அவர் சொல்கிறார் இது தப்புன்னு. எவ்வளோ திமிர் இருந்தால் நீ இருக்கட்டும்னு சொல்லுவேன்னா அப்போ எந்த அளவுக்கு உனக்கு பிரிகேடுக்கு விசுவாசம் இருக்குது? உன்னோட விசுவாசம் மக்களுக்கு இருக்க வேணாமா? புறாவுக்கு பொறி போடுறது, யானைக்கு கரும்பு போடுறது, அந்த அம்மா அப்படிலாம் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆட்சி வந்தது முதல் அவர் சுற்றுச்சூழல் செயலராக இருந்து வருகிறார் சுப்ரியா சாஹூ. கணவர் தலைமைச் செயலராக இருக்கிறதுனால எந்த துறை வேணுமோ எடுத்துப்பாங்க அவங்க. சரியா? இதன் காரணமாக நீலகிரி பகுதியில், நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீலகிரி பகுதியில் அந்த வனம் பூரா இவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. அந்த வனத்தில் ஏகப்பட்ட சிக்கல், இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னால முழுக்க எல்லா வனத்துறையில் இன்று இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே காரணம் சுப்ரியா சாஹூ. நடுவில் இவங்களை சுகாதாரத்துறை செயலாளராக போடுகிறார்கள். போட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டாலும் போய் வேலை செய்யணும் இல்லையா? இவங்களுக்கு பிடிக்கல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பிடிக்கலன்னு ஒரு 3 மாதமாக என்னமோ திருப்பி ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வருவதற்கு காரணம் பிரிகேடு போன்ற நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்காக. இவங்க கணவர் இதே போல் வேறு ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். இந்த நேரத்தில் அதை குறிப்பிடுறது ஏன்னா இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் சொல்லிடுறேன். சென்னை கிண்டியில் நீங்கள் வரும்போது பார்க்கலாம், ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அது மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனம். அந்த காலத்தில் 60களில் தொழில் டெலிபிரிண்டர் நிறுவனமாக அது தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனம் நொடித்து போய் 1999 பாரதிய ஜனதா அரசு
அந்த நிறுவனத்தை இந்த நொடித்து போன பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யும்போது இந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிட்டடோட நிறுவனத்தை ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் குழுமத்தோட பினாமி நிறுவனம் ஒன்று, அந்த ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்யூனிகேஷன் லிமிடெட் HFCL அந்த நிறுவனம் பேர், அந்த நிறுவனம் HTL ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனத்தை வாங்கி விடுகிறது. வாங்கிட்டாங்கன்னா அந்த HTLோட சொத்துகளும் இவங்களுக்கு போகும் இல்லையா? அப்போது தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இங்கே பாருங்கள், நாங்கள் 1960 தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த நிலத்தை விற்கிறோம். இப்போ நீங்கள் அதை எடுத்து இன்னொரு தனியாருக்கு எங்கள் நிலத்தை நீங்கள் எப்படி விற்க முடியும்? நாங்கள் உங்களுக்கு லீஸுக்கு தொழில் தொடங்க தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் அதை தூக்கி இப்படி விற்றீங்கன்னா என்னாகும் என்று தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ஷன் தெரிவித்த உடனே அப்படியே இந்த இது நிற்கிது. அதாவது எந்த அளவுக்கு அவங்க அந்த லேண்டை பொசஷன் எடுத்தாங்களோ அது மட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது, மீதி லேண்டு அப்படியே நிற்கிது. அதில் அந்த இந்துஸ்தான் இப்போவும் அது பார்த்தீங்கன்னா தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த லேண்டை. இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேட்ச் லேண்டு, ஒரு பெரிய ஒரு 10 கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 கிரவுண்ட் லேண்டு OSR லேண்டோ இல்லை ஏதோ பயன்படுத்தாமல் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனம் பயன்படுத்தாமல் வைத்திருந்த லேண்டு. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசியாக என்ன சொல்லுது, இந்த பேட்ச் நீங்கள் பயன்படுத்தலை, இதை எங்களுக்கு கொடுங்க. இந்த ஃபேக்ட்ரி டெலிபிரிண்டர் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சோ அதை இந்த தனியார் நிறுவனம் எடுத்துகிட்டு போயிட்டோம். பயன்படுத்தாமல் ஒரு பேட்ச் வச்சுருந்தாங்களே, இது எங்களுக்கு சொந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்டு என்று தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இன்னமும் அந்த லேண்டு யாருக்கும் பயன்படாமல் தனியாக நிற்கிது. அதிமுக ஆட்சி காலத்தில் முருகானந்தம் தொழில்துறை செயலாளராக இருக்கிறார். இவருக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த தனியார் நிறுவனம், அதான் ரிலையன்ஸ் குழுமம்னு சொல்கிறேன்ல, அந்த நிறுவனத்துக்கு இந்த லேண்டை விற்கணுன்றது இவரோட ஐடியா. ஸோ எப்படியாவது அந்த லேண்டை அந்த தனி ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் லிமிட்டெடுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி கோப்புலையெல்லாம் எழுதுறாரு. அவங்க கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவர் எழுதும்போது அப்போது தலைமைச் செயலாளராக இருந்த திரு சண்முகம், இந்த நிலம் தமிழக அரசுக்கு சொந்தமானது, எந்த காலத்திலும் தனியார் நிறுவனத்திற்கு இந்த நிலத்தின் பட்டாவை மாற்றக்கூடாதுன்ட்டு எழுதி தங்கமணி அமைச்சர் அதற்கு ஒப்புதல் அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த லேண்டுக்கு பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு கையெழுத்து போட்டார். அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டார் முருகானந்தம், நான் இந்த லேண்டை உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. இப்படிப்பட்ட தம்பதியினர் தான் இவர்கள். அவர் HFCLக்காக கணவர் வேலை பார்க்குறாரு, பிரிகேடுக்காக இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. ஒரு எப்படிப்பட்ட அவல ஆட்சி என்று ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்கள் ஆட்சி, உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, பிரிகேடுக்கிட்ட நீங்கள் துட்டு வாங்கிக்கிட்டு இதை பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அதிகாரிங்க துட்டு வாங்கிக்கிட்டு உங்கள் அரசை முடிவெடுக்க வைக்கிறாங்கல்ல, அப்போ என்னையா சிஎம் நீங்கள்? எவ்வளோ பரிதாபமான சிஎம் பருவது. அந்த செய்தித்தாளில் இன்னொன்று வேறு வந்துருந்துச்சு சார். அந்த அதிகாரிகளுக்கும் கட்டுமான நிறுவனத்துக்கும் இருக்க அந்த உறவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு இப்போ செயலற்று கிடக்கு அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க சார். நல்ல பாயிண்ட்டு. சின்ன பாக்ஸ் நியூஸாக வந்திருக்கு. 2014 முகலிவாக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பீரியடில், ஜெயலலிதா ஆட்சி காலம். அப்போது அது பற்றி விசாரிப்பதற்காக நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, எனக்கே இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருக்குது இப்போது தான் தெரியும். அந்த கமிட்டியோட விசாரணையில் அதிகாரிகள் இந்த பில்டர்ஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு துட்டை வாங்கிக்கிட்டு இது மாதிரி சட்டவிரோதமாக அனுமதி தருகிறார்கள் என்பது அந்த கமிட்டிக்கு தெரிய வந்ததால் பில்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்காணிக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் ரகுபதி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அதை தூக்கி குப்பையில் போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த பில்டர்ஸு அண்டு ஆஃபீஸர்ஸ் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் என்பது இந்த பாக்ஸ் நியூஸாக இதில் வந்திருக்குது. பில்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் நெக்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த பாஷ்யம் குழுமத்துக்கு பல IAS IPS அதிகாரிகளோட மிகுந்த நெருக்கம், அவங்க பல பேருக்கு அவங்க தான் ஃபண்டு பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன். பாஷ்யம் குழுமம் ஒவ்வொரு முறையும் இந்த IPL மேட்ச் நடக்கும்போது ஒரு கேலரியை வாடகை எடுத்துக்கிட்டு அதிகாரிகளுக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுப்பாங்க என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த கேலரியிலே பாஷ்யம் கேலரின்னு போட்டுருவாங்க. அந்த மொத்த டிக்கெட்டும் ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 200 சீட்டு இவங்களோடது, பாஷ்யத்துது. அதுக்கு பதிலாக பணம் கட்டி இவங்க பாஷ்யம் ஸ்டாண்டுன்னு வாங்கிப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த 200 டிக்கெட்டையும் தெரிஞ்ச ஆஃபீஸருக்கெல்லாம் கொடுக்குறது. சின்ன பசங்க ஆசைப்படுவாங்களே, இது மாதிரி போகிறது. இது போல் இந்த ஸ்டாண்டில் ரெகுலராக போய் குடும்பத்தோட மேட்ச் பார்க்குறது யார் என்று கேட்டால், இதற்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த திரு சிவதாஸ் மீனா அவர்கள் ரெகுலராக குடும்பத்தோடு போய் அடிக்கடி எல்லா மேட்சுக்கும் போகிறாங்க. போய் உட்காந்து அங்கே மேட்ச் பார்த்து அதை ரசிப்பார். அந்த சிவதாஸ் மீனா தான் இப்போது ரெரா அமைப்போட சேர்மன், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ரெராவோட சேர்மன். அந்த ஒரு கட்டடத்துக்கு பாஷ்யத்தோட அந்த கிரவுண்ட் பிளாசா ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா அப்ரூவலே கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும். எந்த விதமான அனுமதியும் வாங்காமல், எப்படியும் ஒரு 20 மாடி கட்டுவாங்கன்னு வச்சுங்க, எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் 20 மாடி கட்டுறதுக்கு தேவையான அடித்தளத்தை பைல் ஃபவுண்டேஷனை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எங்கேயோ காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய, கண்மறைவில் நடக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் கிடையாது. சென்னையோட மையப்பகுதியில் ஆழ்வார்பேட்டையில்
முதல்ல ஒரு வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ் ரெரா சேர்மன் சிவதாஸ் மீனா தானே தலையிட்டு இதை தடுக்கணும். அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் அனுமதி வாங்கினீங்களா நீங்கள்? ரெரா அப்ரூவல் இல்லாமல் எப்படியா போர்டு வைக்கிறான், எப்படியா பைலிங் ஃபவுண்டேஷன் போடுறான்? இன்னொன்று, என்னென்ன நீங்கள் அங்கே கட்ட போகிறீங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் பைலிங் ஃபவுண்டேஷன் போடணும். என்னென்ன கட்ட போகிறீங்கன்றதுக்கு ரெரா அப்ரூவல் வேணும்ல. இதுதான் இந்த பில்டர்ஸ் பியூரோக்ராட்ஸ் நெக்ஸஸ். பாஷியம் கேலரியில் உட்காந்து ரெகுலராக ஐபிஎல் மேட்ச் பார்த்த சிவதாஸ் மீனா எப்படி நடவடிக்கை எடுப்பார்? எல்லா அரசுலையும் இருக்கும். நல்ல அரசுகள் இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அந்த பில்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த ஃபைல் எப்படி எழுதியிருக்கேன்றது தெரியும், போய் உட்காரு, பில்டர் என்கிட்ட கூப்பிட்டு வா, நான் பேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இங்கே இந்த அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரிகளுக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? மந்திரி சொல்கிறாரு ரத்து பண்ணிட்டுக்குமா வேண்டாமா அப்படின்னு, போய் நான் பார்த்துக்கிறேன். இப்போ கோர்ட் ரத்து பண்ணிச்சு, என்ன பண்ண போகிறீங்க? இந்த வாரம் வருகிறது விசாரணை, என்ன ஆகுறதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே வித்துட்டாங்க போல இருக்கு. மொத்த வீடையும் வித்துட்டாங்கம்மா. 1250 வீடுகள் விற்று தீர்ந்து விடும். ஒவ்வொரு மிடில் கிளாஸும் வீடு வாங்குறது அப்படிங்கிறதே நம்ம 3 BHK படத்தில் பார்த்த மாதிரி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வாங்கப்படுது. என்ன நம்பிக்கையில் வாங்குறோன்னா, நம்ம டேக்ஸ் கட்டுறோம், மேலே இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அரசு ஒரு அமைப்பு வச்சிருக்குன்ற தைரியத்தில் தான். அது பிரேக் ஆகும்போது இந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று இது நீதிமன்றத்துக்கு போகும்போது பிரிகேட் உச்சநீதிமன்றத்தில் என்னன்னு வாதிடுறாங்கன்னா, ஏறக்குறைய 1500 பேரையும் இந்த வழக்கில் இணையுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தது இல்லாமல் அவங்க அலக்களிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஆமாம், இந்த 1500 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கு. அண்டு தாமதப்படுத்திட்டு அந்த காசா கிராண்ட் மாதிரி இந்த சாவி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது, போய் குடியிருந்துக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. அதுவும் கட்டி முடிச்சிட்டாங்க சார், இது கட்டவே ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு தடை வாங்குவாங்க. நீங்கள் 1500 பேரையும் இணைங்க மனுதாரரா, அது வரைக்கும் கட்டிக்கிறோம். அதனால தான் கோர்ட்டு எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது, இதோடு நிறுத்தணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இதில் தப்பிக்க முடியாது, தேராது இந்த ப்ராஜெக்ட், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் தேராது சார். பணம் போட்டவங்களோட நிலைமை முச்சந்தி தான், என்ன செய்ய முடியும்? அவங்கள நான் ப்ளேம் பண்ணல. இங்கே என்னென்னா, நீங்கள் போய் ஒரு பில்டரை போய் பார்க்குறீங்கன்னா தில் ஷோ யூ தி அப்ரூவல்ஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, சியா கமிட்டி கிளியரன்ஸ் இருக்குது, நீர்வளத்துறையோட கிளியரன்ஸ் இருக்குது, சிஎம்டியோட பிளான் அப்ரூவல் இருக்குது. வங்கி கடன் கொடுக்க வருது. ஏன் சந்தேகப்படணும் நீங்கள்? அது ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கிற பெரிய நிறுவனம், பிராண்ட் இருக்குது, லிஸ்டட் கம்பெனி. அவ்வளோ பெரிய நிறுவனம் இப்படி ஒரு தப்பை பண்ணுமா? 1300 பேரில் ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்க. நம்மளையும் குறை சொல்லணும், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. கிரீடு, ஐயோ என்ன இன்னும் 5 வீடு தான் இருக்கா? ஃபஸ்ட்டு ஏர்லி பேர்டு ஆஃபர்னு போடுவாங்க, அப்புறம் ஒன்லி ஃபியூ லெஃப்ட். சார் கிரீடுன்னு எங்கே சொல்ல முடியும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் பள்ளிக்கரணையில் டாக்குமெண்ட்டே இல்லாமல் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நிலம் தரோம் வாங்கிக்கங்கன்றது. இது எப்படி சார் நீங்கள் கிரீடுன்னு வகைப்படுத்துவீங்க? ஃபேர் இனஃப். கிரீடுன்னு சொல்ல முடியாது, வீடு வாங்குற ஆர்வத்தில் போகிறாங்க. எங்கன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? இவ்வளோ வெளியில் வந்த பிறகு இன்றைக்கி தானேயா வந்து பேப்பரில் வந்திருக்குது. நீர்வளத்துறையோட கிளியரன்ஸில் ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்டை வைங்கன்னு கேட்டு அந்த நிறுவனம் கொடுக்கவே இல்லைன்றது இது பையருக்கு எப்படி தெரியும்? பையரால் போய் நீர்வளத்துறையில், வருவாய்த்துறையில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறதுக்குன்னு போகிறதுக்கு இதுக்கு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் பிரிகேட் கொடுத்துருக்கோம் சார், அவங்க லாயர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, லாயர் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த லாயர் வந்து பேங்க்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாயரை வச்சு நிலைவத்துவான்களாக சில பேர் வைத்திருப்பார்கள். வச்சுட்டு எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒப்பீனியன் பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக இதில் இழப்பை சந்திப்பது யார் என்று கேட்டீர்கள் என்றால் பொதுமக்கள் தான். ஏனென்றால் எப்படியும் ஒரு பில்டிங் எவ்வளோ எழும்பியிருக்குன்னு தெரில, 50% பேங்க்ஸு அட்வான்ஸு பே பண்ணியிருக்கோம். இதில் பையருக்கும் எவ்வளோ லயபிலிட்டின்றது தெரில. ஏன்னா பையர் 10% தான் முன்னாடி கட்டியிருப்பார், மீதி வந்து 40% பேங்க்கு கொடுத்துருக்கோம் பில்டருக்கு. ஓகேவா? இப்போ பையர் நான் திருப்பி கட்ட மாட்டேன்னு வரு, வீடு எனக்கு வரல, நின்றுச்சு, நான் திருப்பி கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியாதுன்ட்டு அவர் சொல்லுவார். பேங்க்கோட பணம் தான் போதும். ஸோ இதற்கு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் அளித்திருந்தாலும் சரி, பையருக்கு கடன் அளித்திருந்தாலும் சரி, அந்த வங்கி அதிகாரிகளும் நாளை இதில் சிக்கலை சந்திப்பார்கள். எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் எந்த வங்கின்னு தெரில, எந்த வங்கி பெரும்பாலும் கடன் அளித்திருக்கிறது என்பது தெரியவில்லை. இது ஆஃப் லேட்டு நான் இதை பார்க்குறேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வருது. என்னென்னா அந்த பேங்க்கு கூட கொல்யூஷன். பேங்க் மேனேஜருக்கு இவ்வளோ ஹவுசிங் லோன் விற்கணும், உறுதியான ப்ராஜெக்டை பார்த்து விற்கணும். ஸோ பில்டரும் இந்த பேங்க்கும் சேர்ந்து நீ உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேயே நாங்கள் எல்லா லோனும் பண்ணிடுறோன்ட்டு நீங்கள் போய் இந்த பில்டர்ஸ்கிட்ட போகும்போதே சொல்லுவாங்க. எஸ்பிஐக்கு போனீங்கன்னா உடனே கிடைக்கும், எஸ்பிஐயில் ஏற்கனவே இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா உடனே கிடைக்கும் என்றெல்லாம் பரிந்துரை செய்வார்கள். நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? இது போல் நடக்கும். இதே போன்ற ஒரு வேலையை தான் ஒற்றை எழுத்து நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பூரா லேண்டை விற்று ஆட்சி மாறிச்சுன்னா அந்த நிறுவனம் என்ன ஆகுதுன்றதை பார்க்க தானே போகிறோம். ஸோ இந்த மாதிரி வங்கி அதிகாரிகள் இருப்பாங்களா சார், அவங்களையும் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே இட் இஸ் கொண்டு வெரி வந்தால் மெஸ்ஸி சிச்சுவேஷன்மா. எத்தனை பிரான்ச் மேனேஜர் சேர்ப்பீங்க?
அதிகபட்சம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனோட நிறுத்திக்க முடியும். இந்த பிரிகேட் மேட்டரை நீங்கள் எடுத்தீங்கன்னா வங்கி அதிகாரிகளையும் அக்யூஸ்டாக சேர்த்தீங்கன்னா எத்தனை அக்யூஸ்டாக போடுவீங்க பிரிகேட் கேஸில்? ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாது. அப்புறம் செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி தீவு திடலில் தான் கேஸை நடத்தணும். எல்லாரும் தப்பிச்சிடும். லிமிட்டட் அக்யூஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துடலாம். பொதுத்துறை வங்கியாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பீங்க. தனியார் வங்கி என்ன பண்ணுவீங்க?